सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இந்த 7வது அத்தியாயம்ங்கிறது தத்துவோபதேச நிரூபணம். அந்த சிருஷ்டி பிரக்கிரியை இன்னும் கொஞ்சம் விசேஷமா பிரம்மா அது நாரதருக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற கான்டெக்ட். பிரம்மா உவாச்ச, இப்ப நாரதர்ட்ட அவர் சொல்ற, ஏவம் பிரபாவா சாகதேவி மயா திருஷ்டாத விஷ்ணுனா சிவேனாபி மகாபாக. ஹே மகாபாக நாரத, இப்படிப்பட்ட பெருமையை உடையவளால் அந்த தேவி என்னாலையும் விஷ்ணுவாலையும் சிவனாலையுமே பார்க்கப்பட்டாக. தாஸ்தா தேவிய பிரதக் பிரதக்கு, இந்த தேவி மட்டும் பார்க்கப்படல, அவளுடைய சுரூபமாக அவளை சூழ்ந்திருந்த பாக்கி தேவிகளும் பார்க்கப்பட்டார்கள். அந்த தேவிகளுடைய பிரபாவத்துல இந்த தேவியினுடைய பிரபாவம் கூட எங்களுக்கு தெரியாம போகக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அங்க இருந்த எல்லாருடைய பிரபாவமுமே அதிகமா இருந்தது. அதாவது ஒரு திரை போட்டு எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி எது எப்படி இருக்குன்றத டைரக்டா புரிஞ்சுட்டு எங்களுடைய கண்ட்ரோல்ல நாங்க தெரிஞ்சுக்க கூடிய விஷயத்துல அது இல்ல. அம்பாள் அனுகிரகம் பண்ணினால் அந்த அனுகிரகத்தினால எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு அவ அனுகிரகம் பண்றாலும் அவ்வளவு மட்டும் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அந்த மாதிரி இருந்த சுரூபம் இது. அதனால தாஸ்தாக தேவியாக பிரதக் பிரதக்கு எல்லாருமே அந்த இடத்துல தனித்தனியாக தெரியற மாதிரி இருந்தார்கள். அப்ப வியாசர் கேட்கிறார் மேல, இத்தியாகர்ணிய பிதுர்வாக்கியம் நாரதோ முனி சுத்தமாக, தன்னுடைய தந்தையினுடைய வாக்கியத்தை கேட்டு பப்ரச்ச பரம பிரீதா பிரஜாபதி மிதம்மச்சா, பிரஜாபதினா ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடியவர், எல்லாருக்கும் தலைவரா இருக்கக்கூடிய பிரம்மாவை கேட்டார். நாரதனுடைய கேள்வி, உமாநாத்யோ அவிநாசியோ நிர்குணோ அச்சுதிகி அவ்யயா திருஷ்டஸ்தைவ அனுபூதஸ்ட தத்வதஸ்து பிதாமக. நம்மளுக்காக நம்ம எதை கேட்டா நம்மளுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருமோ, எதை புரிஞ்சுக்க ஆசைப்படுவோமோ அந்த விஷயத்த நம்மளுக்காக நாரதர் கேட்கிறாருன்னு அர்த்தம். அதாவது இப்ப என்ன பண்ண, நிர்குணம் அப்படின்னு சொல்றார். நிர்குணம்னு சொல்லும் போது அந்த நிர்குணம் எப்படிப்பட்டது, அதுல எந்த விதமான கேரக்டரிஸ்டிக்கும் இல்லாதது. நிர்குணம்னாக்க சாதாரணமா என்ன பண்ணுவோம், இன்னொரு குணம் எந்த விதமான கேய குணங்கள் இல்லாதவர் அப்படிங்கிறதாக, அதாவது வேண்டாத விரும்பத்தகாத குணங்கள் எதுவும் இல்லாதவர் அப்படின்னு சாதாரணமா நிர்குணம்னா தான் சொல்லுவோம். ஒரு குணம் இல்ல, அவன் இருக்கான துர்குணி அப்படின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். பகவான் இந்த மாதிரி ஆகாத குணங்களை கொண்டவர்னு சொல்லல. நிர்குணம்ங்கிறதுடைய அர்த்தம் என்ன, எப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்கும் எப்படிப்பட்ட குணங்களும் இல்லாதவர். he cannot be characterized, அதாவது அவர் என்னன்னே வர்ணிக்க முடியாது, எல்லாத்துக்கும் மீறினவர். சோ அப்படிப்பட்ட நிர்குணம்னு வர்ணிக்கும் போது நாரதர் என்ன கேட்கிறார், நிர்குணம்னா என்ன. ஏன்னா நிர்குணத்தை சாஸ்திரத்தை சொல்லும் போது என்ன பண்ணார், சாந்தோக்கிய வருஷத்துல 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது சதேவ சௌமிய நமக்கு ஆசின்னு முதல்ல சத்துன்னு ஆரம்பிச்சது. சத்துங்கிறது நபும்சகலிங்கம். தேயம் தேவதா ஐக்ஷத அப்படின்னு அந்த தேவதையை நினைத்தாள் அப்படின்னு அந்த சத்தை ஸ்ரீலிங்கத்துக்கு எடுத்துட்டு வந்தார். அப்புறம் சா ஆத்மா தத்துவமசின்னு அவன்தான் உன்னுடைய ஆத்மா அப்படின்னு புல்லிங்கத்துல. சோ ஒரே வஸ்துக்கு 3 லிங்கமும் ஒரே நேரத்துல இருக்க முடியுமோ, இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், 3 லிங்கத்தையும் மீறினது, அதுக்கு லிங்கம் கிடையாது. அநாமகம் அரூபகம் அலிங்கம் அவர்ணம் அப்படின்னு எந்த விதமான குணங்களும் அற்றதாக அதை சொல்றது. ஆனா கிராமர்ல, அதாவது ஒரு லாங்குவேஜ்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், ஒரு லாங்குவேஜ் வழியா தான் சொல்லணும். ஒரு லாங்குவேஜ் வழியா சொல்லும் போது அந்த லாங்குவேஜுக்கு என்ன ஆகும், அந்த லாங்குவேஜுடைய கிராமரை அடாப்ட் பண்ணணும். அந்த லாங்குவேஜுடைய கிராமரை அடாப்ட் பண்ணலன்னா இவன் பேசுறான், என்னடா தப்புதமா பேசுறான், ஒன்னும் புரியலையா, என்னத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஸோ அப்ப அந்த லாங்குவேஜுடைய கிராமர் தான் இப்ப சம்ஸ்கிருதம் என்ன அர்த்தம், சுபந்தம் திங்கந்தம், நவுன்ஸ் அண்ட் வெர்ப்னு ரெண்டு விதமான வேர்ட்ஸ் இருக்கு. அதுல நவுன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும், நவுன்ஸ்ல 3 லிங்கம், புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சகலிங்கம், 7 விபக்திகள், 3 நம்பர், ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம்னு நம்பர் விபக்தி லிங்கம் இதெல்லாத்தையும் உபயோகப்படுத்தி ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்தினா தான் கேவலா பிரகிருதி பிரயோக்தியா நாபிச்ச கேவலா பிரத்யா. வெறும் ஒரு வேர்டு மட்டும் இந்த மாதிரி கிராமட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக் இல்லாம அது வேர்டை உபயோகப்படுத்தினோம்னா அது ப்ராப்பர் வேர்ட் ஆகாது, அது மீனிங் கன்வே பண்ணாது, புரிஞ்சுக்க முடியாது. சோ ஏதாவது ஒரு ஜெண்டர்ல ஒரு நம்பர் ஒரு கேஸோட ஒரு வெர்போட கனெக்ட் பண்ணி உபயோகப்படுத்தணும். சோ அப்படிதான் பண்ண முடியும். அதனால என்ன பண்றது, இது அந்த மாதிரி உபயோகப்படுத்தினா அந்த பர்டிகுலர் ஜெண்டரை சேர்ந்ததாக ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக எல்லா ஜெண்டர்லயும்
அந்த வஸ்துவை, அந்த நிர்குண வஸ்துவை சாஸ்திரம் சொல்றது. சகல ஜெனரலையும் சொல்லும் போது என்ன ஆகும், அது இந்த ஒரு பர்டிகுலர் ஜெனரல் சேர்ந்த ஒரு பர்டிகுலர் வஸ்துங்கிற ஞானம் அதுக்கு இல்லாம இருக்கும். அதை அந்த மாதிரி ஞானம் இல்லாம இருக்கும். சோ அது என்ன பண்ண, அப்படிப்பட்ட நிர்குண வஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனா சில இடங்கள்ல புல்லிங்க சப்தம் உபயோகப்படுத்தப்பட்டதுலயே அம்பாளுன்னு சொல்லும் போது என்ன பண்ண, ஸ்மர்த்தவியாகம் சதா தேவாக தன்னை சொல்லிக்கும் போது ஸ்ரீலிங்கத்துல சொல்லிண்டா, தேவாக அகம் சதா ஸ்மர்த்தவ்யா, நான் எப்பொழுதும் நினைக்கப்பட வேண்டியவள், உங்களால நான் எப்போது நினைக்கப்பட வேண்டியவள்னு சொன்னா, அதே மாதிரி பரமாத்மா சனாதனகா ஸ்மர்த்தவ்யா, சனாதனகா என்றுமுள்ள பரமாத்மாவும் நினைக்கப்பட வேண்டியவன். பரமாத்மாவை புல்லிங்கத்திலையும் தன ஸ்ரீலிங்கத்திலையும் சொல்லிண்டா இல்லையா, பிரகிருதி புருஷன் அப்படின்ற ரெண்டு இதுவும். அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ற, நிர்குணம்ங்கிறது புருஷன் அப்படின்னு வச்சுன்னு கேட்கிறார். புமான் ஆத்யா, ஆத்ய புமான், நிர்குணன் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லப்படக்கூடிய அந்த புமான் இருக்கானே, புருஷன் இருக்கானே, அவன் அவிநாசி, அழிவற்றவன், அவன் என்றைக்கும் இருக்கிறவன், அச்சுதிகி, மாற்றம் இல்லாதவன், தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாதவன். ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் சிலதெல்லாம் என்ன ஆகும், அழியாததுன்னு சொல்றோம். அழியாததுனால அது ஒரே, இப்ப மண்ணுன்னு எடுத்துட்டு வச்சுக்கோ, கம்பேரிட்டிவ்லி மண்ணுங்கிறது பிரளய காலம் வரைக்கும் இருக்குதான் போறது. ஆனா மண்ணு மண்ணாவே இருக்கும். சில சமயம் மண்ணு குடமா மாறுறது, குடமா மாறினோடனே பச்சை மண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதை சொல்றோம், அது காலகாலத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அது உடஞ்சி போச்சுன்னா சில்லா மாறுறது. அப்புறம் அந்த மாதிரி அந்த வஸ்து என்ன இருக்கு, சொரூபம் மாறிட்டு இருக்கு. அந்த வஸ்து, அதான் மண்ணுங்கிற வஸ்து இருந்தாலும், மண்ணுக்குள்ள இருக்கிற அணுக்கள் இருந்தாலும், அந்த அணுக்கள் ஒரே மாதிரியாகவே மண்ணாகவோ இருக்கும்னு சொல்ல முடியறது இல்லை. அது வெவ்வேறு ரூபத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஆனா டிஃபரெண்ட் ரூபத்துல எடுத்திருந்தாலும் ஆதாரமா இருக்கிற வஸ்துவானது அழியாம இருக்கா இல்லையா? மிருத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு சொல்ற மாதிரி காரண ரூபமா இருக்கிற வஸ்துவானது சத்தியமா இருக்கு. சோ இது என்ன ஆகும், வேற ரூபத்துல. ஆனா இது மாறாதது. அச்சுதிகி அவ்யயா, மாற்றமும் அடையாது, அழியவும் அழியாது. திருஷ்ட செய்வ அனுபூதச்ச, உங்களால பார்க்கவும் பட்டிருக்கு, அனுபவிக்கவும் பட்டிருக்கு. அதனால தத்துவதஸ்வ, அது எப்படிப்பட்ட சுரூபம்னு சொல்லுங்க பிதாமகரே அப்படின்னு கேட்டார். பிதாமகன்ற அந்த ஜெயன்ல அவரை ஐடென்டிஃபை பண்ற ஃபார்ம். நாரதருக்கு அவர் பிதா இருந்தாலும் அவருக்கு இப்போ இந்த பீஷ்ம பிதாமகர்னு சொன்னதுனால எல்லாருமே அந்த பிதாமக அப்படின்ற ஃபார்ம்ல. திரிகுணா வீக்ஷிதா சக்தி, இந்த திரிகுண சுரூபமா இருக்கிற சக்தியும் உங்களால பார்க்கப்பட்டிருக்கிறாள். நிர்குணா கீதிருஷி பிதா, அவள் திரிகுணமா எப்படி இருக்கா, நிர்குணமா இருக்கும்போது எப்படி இருக்கா, எப்ப நிர்குணமா இருக்கா. தஸ்யா ஸ்வரூபம் மே ப்ரூஹி புருஷஸ்திச்ச பத்மஜ, தாமரையில் பிறந்த பிரம்மாவே பத்மசம்பவரே, அவளுடைய ஸ்வரூபம், தஸ்யாக ஸ்வரூபம் மே ப்ரூஹி எதர்த்தஞ்ச மயா தத்துவம். பிரம்மா ஏற்கனவே நாரதர் என்ன பண்ணாருனாக்க, இந்த நிர்குண சுரூபமான பரமாத்மாவையும் சக்தி சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்வேதத்வீபத்துல கடுமையான தபஸ் பண்ணிருக்க. எதர்த்தஞ்ச மயா தத்துவம் ஸ்வேதத்வீபே மகாதபா திருஷ்டா சித்தாக மகாத்மானஹா தாபசாக கதமன்யவஹா. அது மட்டும் நான் மட்டும் தபஸ் பண்ணல, அந்த ஸ்வேதத்வீபத்துல தாபசாக மிக கடுமையான பெரிய பெரிய முனிவர்கள், கதமன்யவாக கோபம் போன்ற எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸும் உணர்வுகளும் மற்றவர்கள், அதாவது எமோஷன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் திறந்த சித்தர்கள் என்னாலும் சிருஷ்டாக தபஸ் பண்ணுகின்ற சித்தர்கள் பார்க்கப்பட்டார்கள். புனః தபஸ் தீவிரம் பரமாத்மாட்டு சம்பிராப்தோ மயாசோ ந திருஷ்டி கோச்சரே. அவளும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நானும் கடுமையான தபஸ் பண்ணேன். என்ன பரமாத்மா சம்பிராப்தா, பரமாத்மா என்னுடைய திருஷ்டி பதத்துக்கு வரவே இல்லை. அதாவது பரமாத்மாவை பார்க்கணும்னு தபஸ் பண்ணிருக்க, அவர் என் திருஷ்டி பதத்துக்கு அவரை நான் பார்க்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், கோவப்பட்டு தபஸ் போறோம், பரமாத்மா வரான்னு நான் போயிடல. புனః தபஸ் தீவிரம் கிருதம் தத்திர பிரஜாபதி, பிரஜாபதி நான் திருப்பியும் அவரை தெரிஞ்சுக்கணும்னு கடுமையான தபஸ் பண்ணினேன். பவதா சகுணா திருஷ்டி தாத்த திருஷ்டா தாத்த மனோரமா, அந்த சகுணா அந்த திரிகுணாத்மகமான சக்தி இருக்காளே, அவள் உங்களாலே பார்க்கப்பட்டிருக்காள். நிர்குணா நிர்குண செய்த கீதிருசௌத்தம் ஒன்றுமே. அதனால அவள் நிர்குணமா இருக்கிறது எப்படி, சகுணஸ்வரூபமான சக்தி சுரூபம் எப்படி, அவளுக்கு ஆதாரமா இருக்கிற நிர்குண பரமாத்மாங்கிறவர் யாரு எப்படி அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வியாசர் இந்த இடத்துல ஜனமேஜயனுக்கு கதையை சொல்றார். இது பிருஷ்ட பிதா தேன நாரதேன பிரஜாபதி. சோ பிதா, எல்லாருக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய பிரம்மா நாரதேன பிருஷ்டா, அவர் என்ன பண்ணார், உவாச்ச வச்சனம் சத்தியம் ஸ்மித பூர்வம் பிதாமகா. பார்க்க முடியாத ஒரு வஸ்து இது, இந்த பார்க்க முடியாத வஸ்துவே நீ எப்படி பார்த்த, என்னமா பார்த்த, அதை எனக்கு வர்ணி, கண்ணால பார்க்கப்பட்டதாக வர்ணி அப்படிங்கிறாரே அப்படின்னு இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியும் அவர் அந்த கேள்வியை கேட்கிறாரே என்ற ஒரு, அதாவது இதெல்லாம் நம்ம
வெறும் படிச்சுன்னு சிரிச்சிட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால கோவப்படாம பதில் சொல்ற மாதிரியும் அந்த சேம் டைம் சரி இன்னும் கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கல இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது காட்டுற மாதிரியும் மிதபூர்வம் ஒரு புன்முறுவலுடன் கூடின பதிலை சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் இவர் பிரம்மா நாரதருக்கு சொல்ல ஆரம்பிச்சார். வியாசர் வர்ணிக்கிறார். பிரம்மா என்ன பதில் சொல்றாங்கிறது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.